அந்த 14 லோகத்தையும் கட்டியாளக்கூடியவன். நான் வரும் பொழுது நான் வருவதையும் சற்று பாராமல் அவன் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாய். நான் தவத்தில் தூங்கிவிட்டால் யார் என் முன்னால் வந்தாலும் தெரியாது. என்னை மன்னித்து விடு வருகிறேன். தாங்கள் வருகைக்கு நான் மிகவும் புண்ணியனாகினேன். என்ன வேண்டும் தங்களுக்கு சொல்லுங்கள். சரி, மாரிசா மாமா மாரிசா மாமா உன்னார் காரிய மாமா மாரிசா மாமா உன்னார் காரிய மாமா சோரி வெள்ள மூக்கிலோட சூப்பகனகை பட்டபாடு கோரி வெள்ள மூக்கிலோட சூப்பனங்கை பட்டபாடு சோரி வெள்ள மூக்கிலோட சூப்பனகை பட்டபாடு நேரில் நீயும் பார்க்கிலையோ சேரி ஒன்று சொல்லிக்கோடா மாரிசா மாமா உன்னால் காரிய மாமா. மாரிசா, வருகிறேன். நான் எனக்கு தங்கிக்கு பரிசாக கொடுத்த பஞ்சவடியிலே தெரியும். யாரோ தசரதகுமாரர்களாம். யார்? தசரதகுமாரர்களா? ஆமாம். அப்படியா? மூத்தவன் பெயர் ராவணம், அந்த ராவணா? இளையவன் பெயர் லக்ஷ்மணனாம். இலக்குவன். ஆமா. அந்த மூத்தவன் ராமனுக்கு மனைவி ஒருத்தி இருக்கிறாளாம், சீதா. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாளாம். சரி. அங்கே சூர்பனகை சென்று உன் தங்கை? ஆமாம், எனக்கு பரிசாக கொடுத்த என் அண்ணன் எனக்கு பரிசாக கொடுத்த பஞ்சவடியிலே உங்களுக்கு என்ன வேலை என்று கேட்டிருக்கின்றார். நியாயம்தானே? ஆமாம். அப்படி கேட்டவளிடத்திலே தகாத வார்த்தைகளை பேசி அவளை துன்புறுத்தி அவளுடைய மூக்கு மற்றும் அங்கங்களை சேதப்படுத்தி அனுப்பியுள்ளார்கள். என் ரத்தம் கொதிக்கிறது. அவர்களை ரத்தத்திற்கு ரத்தம், மணிக்கு பலி, வஞ்சத்திற்கு வஞ்சம் வாங்கியே தீர வேண்டும். அதற்காக உன்னை நாடி வந்துள்ளேன். நீ இதற்கு சரியான ஒரு உபாயம் கூறுவாய் என்று எண்ணி வந்துள்ளேன். என்னை ஏமாற்றாமல் சரியான ஒரு உபாயத்தை கூறு. தாங்களோ கைலகிரிநாதனிடம் தவம் நீட்டி 7 கோடி ஆயுளை பெற்றவர். 30 கோடி தேவர்கள் தான் உனக்கு அடிமை. தேவர் மூவர் யாவர் வந்தாலும் அடிபடிந்து ஓடி விடுவார்கள். அவர் இருக்கின்ற இடத்திலே நான் எம்மாத்திரவர். அந்த ராமன் பெயர் கேட்டதினால்தான் சற்று திகைத்து போனேன் மருகனே. என்ன ராமன் பெயர் கேட்டு திகைத்தாயா? அவர் கணக்கி தப்பித்தானே என் தாய் தம்பி இவர்கள் எல்லாம் கொன்றான் அந்த ராமன். அவன் அன்புக்கு தப்பித்தான் உன்னிடம் வந்து நான் அழைக்கிறேன். என்ன அவன் அம்புக்கு தப்பி வந்தாயா? கேவலம் ஒரு மாயனை புகழ்ந்து என்னை இழிவாக பேசுகின்றாயா? உன்னை கொன்றால் கூட தப்பில்லை. இப்போது என்னுடைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டு என்னுடைய உப்பை தின்று கொண்டு நான் கொடுக்கும் உடைகளை அணிந்து கொண்டு எனக்கு நீ மதிப்பு கொடுக்காமல் அந்த 14 லோகத்தையும் ஆளக்கூடியவன், தேவர் மூவர் யாவரையும் கட்டி ஆளக்கூடிய எனக்கு மதிப்பு கொடுக்காமல் அந்த மானிடனை புகழ்ந்து பேசுகின்றாயா? இல்லை மருகன், உங்களை நான் மதிக்காத ஒரு காலம் இருந்ததில்லை. நீரோ எனக்கு மருகன். நான் உங்களுக்கு அந்த தேவர் மூவர் யாவரையும் என்னை கண்டால் நடுங்குவார்கள். அந்த தேவர் மூவர் யாவரையும் சிறையில் அனுப்பேன். அப்படி இருக்கும் போது நீ அந்த மானிடர்களை புகழ்ந்து என்னை இழந்து பேசலாமா? மட்டில்லாத உருவமெடுப்பேன்
கீற்றில் அடிப்பேன் அந்த துக்கப்பட்டு உரைக்கும் பின்னட்டுமாறீசா உங்கள் புத்திமதி சொல்ல தேவையில்லை குல ராசா. உங்களுக்கு புத்திமதி சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு அறிவில்லை, ஆற்றல் இல்லை. நான் அறிவுரை சொல்ல தகுதியானவனும் இல்லை. சரி, ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நான் உன்னிலும் வயதிலே மூத்தவன். உனக்கு எந்த காலத்தில் நன்மையை செய்ய நாடுகிறேன். உனக்கு அறமணந்து ஆசைப்படுகிறேன். வேண்டாம். ஒரு பெண்ணுக்காக நீயோ 7.5 கோடி ஆயுளை பெற்றவன். அது மட்டுமல்ல, காம்போதி ராகத்திலே யார் வந்து போரிட்டாலும் அந்த காம்போதி ராகத்தை மீட்டி ஜெயிக்கக்கூடியவன் நீ. அந்த கைலகிரியில் இருக்கின்ற அந்த கைலகிரிநாதன் உனது அந்த ராகத்தை கேட்டு கைலகிரியிலே இருந்து இலங்கைக்கு வந்து இன்னொருவரை பாடு ராவணா, இன்னொருவரை பாடு என்று உன்னை கேட்பார். அப்படிப்பட்ட குரல் வளம் வாய்ந்தவன் நீ. அது மட்டுமல்ல, உன்னுடைய இலங்கை மாநகரம் செம்பினால் செய்தது, செங்கல்லால் செய்யவில்லை. நீ 7 லோகத்துக்கும் தலைவன். நீ நீடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அப்படி சொல்லேனே தவிர உனக்கு நான் எந்த அறிவுரையும் சொல்லவில்லை. தாங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் கேட்க தயாராக இருக்கிறேன். இப்பொழுதுதான் நீ எனது மாமன். சரி, மாமன் என்றால் என்னவென்றால் மருமகன் சொல்வதை கேட்பான் தான் மாமன். ஆமாம், காலகாலமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மைதான், உண்மை. இப்பொழுதும் அதுதான் நடக்க வேண்டும். சரி, நான் என்ன சொல்கின்றேனோ அதை அப்படியே கேட்டால் போதும். தாங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அப்படியே நான் செவிசாய்க்கிறேன். மருகரே, அந்த தசரத சக்கரவர்த்தியின் மைந்தர்கள் ராமன், லட்சுமணன், சீதா சரி ஆகியோர்கள் அரண்மனை வாசிகள். ஆமாம், அவர்கள் பூத்து குலுங்கும் மலர்கள், ஓடி ஆடி திரியும் விலங்குகள், பறவைகள், கூவி திரியும் பறவைகளை கண்டால் மிக்க நேசம் கொள்வார்கள், ஆசையுடன் இருப்பார்கள். ஆகவே நீ அவர்கள் முன்னால் ஒரு அழகிய மானாக தங்க நிறம் கொண்ட புள்ளிமான்களாக வைரம், வெள்ளி, வைடூரியம் போன்றவை பதித்த புள்ளிமானாக அவர்கள் முன்னால் தாவி 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 செல்ல வேண்டும். அப்படியே எப்படி என்றால் தாவி தாவி செல்ல வேண்டும். ஆனால் நான் சொல்வதை கேட்கின்றேன். தாவி தாவி செல்ல வேண்டும். செல்கின்றேன். அப்பொழுது சரி, அந்த சீதையானவள் உன் அழகை பார்ப்பால் வியந்து அதை பிடித்து தருமாறு தன் கணவனிடம் கேட்பாள். நீ போக்கு காட்டிவிட்டு அந்த ராமன் உன்னை துரத்தி கொண்டு வருவான். சரி, நீ அவனை வெகு தூரம் அழைத்து சென்று விட வேண்டும். வெகு தூரம்? ஆமாம், வெகு தூரம் சென்று விட வேண்டும். அப்படியே செல்கிறேன். நான் பிறகு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் கவனித்துக் கொள்கின்றேன். நான் சொன்ன சொல்லை மட்டும் கேள். நீங்கள் தான் மாயக்கலையிலே வல்லவராச்சே. அந்த மான் எப்படி இருக்கு என்று வர்ணிக்கிற போதே தெரிகிறது. புள்ளிமான், தங்கமான், தங்க நிறத்திலே வெள்ளி பதித்த புள்ளிமான். அந்த புள்ளிமான் துள்ளி ஒழித்து ஓடுவதை போல நான் ஓட வேண்டும். அப்படித்தானே? ஆமாம், அப்படியேதான். அப்படியே செய்து விடுகிறேன். இதில் எந்த விதமான கடுகளவு பிசகும் வரக்கூடாது. வந்தால் என் கைக்கு நீ ஞாபகம் இருக்கட்டும். என் மருகனே, என்ன செய்வது? அன்று அந்த ராமபிரானுடைய வானத்திற்கே என் தாயாகிய தாடகை சுபாகி இருந்தது போல நானும் இருந்திருந்தால் அப்பொழுதே புண்ணியகிரி அடைந்திருப்பேன். ஆனால் இந்த 14 லோகத்தை ஆளுகின்ற ராவணனுடைய இடுக்கு புலியை சிக்கி நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கிருந்திருந்தாலும் பரவாயில்லை. இங்கு நின்றால் தண்டனை, சென்றால் அங்கு தண்டனை. என்ன செய்ய? மனமே இனியாகிலும் மயங்காதே பொல்லா. மனமே இனியாகிலும் மயங்காதே பொல்லா. மானிட வாழ்க்கையில் தயங்காதே. மனமே இனியாகிலும் மயங்காதே. மானிட வாழ்வில் தயங்காதே, தயங்காதே.
நான் இப்பொழுது அந்த மாயமானாக சென்று அந்த ராமன் பிரானுடைய அம்புக்கு தனியாக மானாக வடிவெடுத்து வருகிறேன். அம்மா வெறும் வாங்கலையோ பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மீஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மீஞ்சுமா கட்டழகு மேனியை பார் ஒட்டும் பூவமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா கட்டழகு மேனியை பார் ஒட்டும் பூவமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா வட்டமிடும் காலைய பார்வாட்ட சாட்டமா வட்டமிடும் காலைய பார்வாட்ட சாட்டமா மூணு வழங்கி விட்ட உடம்பு இந்த ஆட்டம் போடுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே ஈரிட்டா கரிய நீங்குமா அறுவடையே விதைக்கு முன்னே விதைக்கலாகுமா அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா அறுவடையே விதைக்கு முன்னே விதைக்கலாகுமா அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா 10 புள்ளை பெற்ற பிறகு 8 மாசமா 10 புள்ளை பெற்ற பிறகு 8 மாசமா இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேசமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா வேலைக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மீஞ்சுமா பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவரு போன வருஷம் மழைய நம்பி அதை விதைச்சாரு பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மழைய நம்பி அதை விதைச்சாரு ஏற்று கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏற்று கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மீஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மீஞ்சுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மீஞ்சுமா தங்கமே தீயிலிட்டா கரிய மீஞ்சுமா கோவியர் கொன்றும் ரமணா கோபால கிருஷ்ணா கோவியர் கொன்றும் ரமணா கோபியர் கொஞ்சூர் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சூர் ரமணா கோபால கிருஷ்ணா கோவியர் கொன்றும் ரமணா பாரதத்தின் கண்ணா மகாபாரதத்தில் கண்ணா கண்ணா